ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அக்காவோட பேர் வந்து லக்ஷ்மி வெங்கடேஷன். அக்கா வந்து கரூரில் வாங்கல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறேன். நான் வந்து வீட்டில் இருக்கிற ஓய்வு நேரத்தில் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். இருந்தாலுமே என்னோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து வருமானம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜாப் பற்றி தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ரெகுலராக நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்கேன், அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பெர்ஃபெக்டான கம்பெனி. 7 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 22 சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. கரெக்டாக டேக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்ட கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க்கு யாரெல்லாம் இப்போ வந்து ஒர்க் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒர்க் தேடிட்டு இருக்கீங்களோ, இந்த கம்பெனியை நமக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு ரெஃபர் பண்ணுற மூலமாக அவங்க வந்து நமக்கு வந்து வருமானம் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பிரைம் மெம்பராக அவங்க நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீட்டு செலவை மட்டும் ஒரே ஒரு தடவை அவங்க பண்ண சொல்கிறாங்க. இப்போ 1 மந்த்துக்கு நம்ம வந்து மளிகை பொருள் செலவு பண்ணுவோமா, அந்த செலவை அவங்க பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி 1 மந்த்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்போமா, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ் எடுப்போமா, அந்த செலவை அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி லேடிஸ்க்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஹெர்பல் நாப்கின், அந்த செலவு கூட நம்ம அங்கே பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு செலவை நம்ம ஒரே ஒரு தடவை நம்ம access.com ஸ்டோரில் பண்ணி அது வந்து ஒரு பிரைம் மெம்பராக ஆகிக்கிறோம். ஓகே, பிரைம் மெம்பர் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு அந்த கம்பெனியை நம்ம ரெஃபர் பண்ணி வைக்க போகிறோம். அப்படி ரெஃபர் பண்ணி வைக்கிறது மூலமாக நமக்கு வாரம் நல்ல ஒரு வருமானம் வரப்போகுது. 600 ரூபாய், 1200 ரூபாய், 2400 ரூபாய், 4800 ரூபாய், 9600 ரூபாய், அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இன்கம் வந்து 60000 வரைக்கும் நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க ஒரு வாரத்துக்கு. இது வந்து கண்டினியூஸாக நமக்கு போய்கிட்டே இருக்கு. கம்பெனியில் வந்து நான் வந்து ஒரு 10 மாசமா இருந்து ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கரெக்டாக என்னோட இன்கம் எனக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க பீரியட்ல கரெக்டா எனக்கு இன்கம் வந்துரும். சோ சில நேரம் வந்து கம்பெனில இருந்து அமௌண்ட் வந்து நம்மளுடைய வேலட்டுக்கே வந்துருது. சில நேரம் வந்து பேங்க்ல வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது. அப்படி பேங்க்ல வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆனா மட்டும் நமக்கு வந்து ஒரு 600 ரூபாய் இன்கம்க்கு வந்து ஒரு 12 ரூபாய் டாக்ஸ் பிடிச்சு கொடுக்குறாங்க. சோ எந்த ஒரு நிறுவனமே இந்த அளவுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. டாக்ஸ் கட்டி தான் நமக்கு வந்து இன்கமே கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட கம்பெனியை தான் நாம என்ன பண்ண போறோம், ரெஃபர் பண்ண போறோம். இதுல எந்த ஒரு குத்தமும் கிடையாது, எந்த ஒரு குறையும் கிடையாது. அப்படி ஏதாச்சும் குத்தம் குறை இருந்துச்சுன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய நாங்க எப்படி துணிஞ்சு செய்வோம். நாங்க வந்து ஒரு 100 லேடிஸ் வாங்கல்ல இருந்து செஞ்சிட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ நீங்களும் நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க, ஒர்க் போயிட்டு இருக்கவங்க, வர வருமானம் பத்தாம இருக்குது, அக்கா கையில் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் இருந்தால் பரவாயில்ல, பால் வாங்குறதுக்கு பிஸ்கட் வாங்குறதுக்கு கையில் அமௌண்ட் இருந்தால் கூட நாம வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு சின்ன ஹெல்ப்னாலும் நம்ம எதுனாலுமே ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்குறோம். நம்ம கையில் ஒரு 100 200 இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ணலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையானது செய்ய முடியும் அப்படின்னு என்ன இருக்கிற லேடிஸ் வந்து, அப்படின்னு என்ன இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் வந்து இந்த ஜாப் வந்து தைரியமாக எடுத்து பண்ணலாம். இதில் யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஃபுல் ட்ரைனிங் நமக்கு கொடுக்குறாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், ஏன்னா நம்மளுக்கு தேவை 2 பேர் தான். நாம 2 பேர் தான் ரெஃபர் பண்ண போகிறோம். அந்த 2 பேரும் சில ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கலாம், அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது ஒர்க்கிங் லேடிஸாக இருக்கலாம். அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்து தான், நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து தான் இந்த ஜாப்பை வந்து எடுத்து வந்து நம்ம வந்து பண்ண வைக்கிறாங்க. அதனால நம்ம வந்து தைரியமாக எடுத்து பண்ணலாம். யாராக இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, நாங்கள் வந்து எங்கள் டீமில் வந்து லேடிஸ் மட்டும் தான் சேர்த்துக்கிறோம். ஸோ அதனால லேடிஸ் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, அக்கா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருந்தால் பரவாயில்ல, என்னோட ஃபேமிலியை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய வீட்டு செலவு மட்டும் ஒரே ஒரு தடவை நம்ம ஆக்சிஸ்ல பண்ணிட்டு இந்த ஜாப் எடுத்து பண்ணலாம். தைரியமா பண்ணலாம். சேர்ந்து தான் பண்ண போறோம். அக்கா கூட சேர்ந்து தான் பண்ண போறீங்க. அதனால தைரியமா வாங்க. ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க வந்து இந்த ஜாப் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கும்போது அவங்களால வெளியில போய் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஆனாலும் கையில வந்து ஹஸ்பண்ட் வந்து கொடுக்குற வருமானத்தை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற லேடிஸ் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் உங்களுடைய வீட்டு செலவை நம்ம access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட்ல செஞ்சுட்டு நம்மளோட கம்பெனில ஒரு பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்களால முடிஞ்ச ஒரு 2 பேருக்கு மட்டும் நம்ம கம்பெனியை ரெஃபர் பண்ணி வச்சுட்டு அதன் மூலமா வாரம் சூப்பரான ஒரு இன்கம் எடுக்கலாம். அதுக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஜாப் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் எனக்கு இந்த வீடியோவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. என்னோட